ஹலோ கண்மணிஸ், வெல்கம் டு கண்மணி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம ரோஸ் பிளான்ட் எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டு தோட்டத்து மண் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதில் கோகோ பீட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மண் நல்லா மேலேருந்து கீழே வர மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மண் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் தொழு உரம் ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மண் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை எந்த பாட்டில் செடி வைக்க போகிறோமோ அந்த பாட் ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். சென்டரில் மட்டும் குட்டியாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போது செடியில் இருக்க அந்த பாலித்தீன் கவரை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா செடியோட மண் ரொம்ப கட்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்தால் செடி வேர் விட்டு நல்லா வளராது. அதனால் அதை உடச்சி விட்டுக்கலாம். மண் உடைக்கும் போது பார்த்து உடைங்க, அப்புறம் செடியோட வேரும் சேர்த்து பிச்சுட்டு வந்துடும். இப்போ கொஞ்சமாக அதில் அந்த செம்மண் ஆட் பண்ணிவிட்டு செடியை உள்ளே வச்சிடலாம். இப்போ சுற்றி இருக்க மண்ணை லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து உள்ளே தள்ளி விட்டுடலாம். மண் இன்னுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கீழே இருக்க மண்ணை எடுத்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஸ் செடி நட்டாச்சு. நாங்கள் இன்னொரு பிளான்ட்டும் வாங்கிட்டு வந்தோம், அதையும் உங்களுக்கு நட்டு காமிக்கிறோம். சேம் அதே மாதிரி மண் ஃபில் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது செடியில் இருக்க அந்த பாலித்தீன் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி மண்ணையும் சுற்றி இருக்க மண்ணையும் உடைச்சி விட்டுக்கலாம். இப்போ செடி வைக்கிறதுக்கான ஹோலில் கொஞ்சமாக அந்த செம்மண் ஆட் பண்ணிவிட்டு சுற்றி இருக்க மண்ணை தள்ளி விட்டுக்கலாம். இந்த செடியிலுமே மண் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மண்ணை ஆட் பண்ணி செடியை சூப்பராக நட்டு முடிச்சாச்சு. செடி நட்டுறப்போ நம்ம அடியில் குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தோம். அது வழியாக தண்ணி நம்பி வர மாதிரி ஜாடி ஃபுல்லாக தண்ணி விட்டுக்கலாம். நான் நாளைக்கு மார்னிங் செடி எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், செடி நல்லாவே தெளிஞ்சு வந்திருக்கு. செடியோட அப்டேட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை மாதிரி கார்டனிங் வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு மறக்காமல் கண்மணி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.